நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸோட சைஸ் என்னன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ளவுஸோட சைஸை வச்சு தான் அந்த ப்ளவுஸில் ஷோல்டர் அளவு, கழுத்தோட அகலம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம ப்ளவுஸோட சைஸ் என்னன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளவுஸோட சைஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸை இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சுருக்கம் இல்லாமல் ஓப்பனாக எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டோட கழுத்து ரெண்டும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா சமமாக நமக்கு வரணும். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஆர்ம் ஹோல்லேருந்து நம்மளோட ரைட் சைடு ஆர்ம் ஹோல் வரையும் நம்ம டேப் வச்சு அளந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு ஆர்ம் ஹோல்லேருந்து இந்த மாதிரி ரைட் சைடு ஆர்ம் ஹோல் வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 21 இன்ச் இருக்குது. இந்த 21 இன்ச்சோட மறுபடியும் லெஃப்ட் சைடு ஆர்ம் ஹோல்லேருந்து நம்ம ஹூக் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஹூக்கோட எண்டு கரெக்டாக அந்த கொக்கி மாற்ற இடம் வரை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ 9 இன்ச் இருக்குது. இந்த 9 இன்ச்சை 21 இன்ச்சோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 30 இன்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வி கொக்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கரெக்டாக அந்த பா கொக்கி வச்சுருந்தாலும் சரி, அந்த பாலேருந்து நீங்கள் கரெக்டாக ரைட் சைடு ஆர்ம் ஹோல் எண்டு வரை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ 9.5 இன்ச் இருக்குது. இந்த 9.5 இன்ச்சை நம்ம ஆல்ரெடி 30 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 39.5 இன்ச் இருக்குது. இந்த 39.5 இன்ச்சை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா 40 இன்ச் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச். இப்போ இந்த 40 இன்ச்சை நம்ம எப்படி பிரித்து எந்த இடத்துல மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் இந்த மாதிரி 2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டிருப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 40 இன்ச்சை 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு 10 இன்ச் கிடைக்கும். இந்த 10 இன்ச்சை கீழே பாட்டமில் நம்ம 2 இன்ச் விட்டுட்டு கோடு போட்டிருப்போம் இல்லையா, கரெக்டாக அந்த கோட்டில் வச்சு இந்த 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ப்ளவுஸோட இடுப்போட சுற்றளவு. இந்த மாதிரி தான் ப்ளவுஸோட சைஸை நம்ம கண்டுபிடிச்சி மார்க் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.